கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 15:10, ரோமன்ஸ் 15:10. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு வேலைக்காரனா வந்தாரு அப்படிங்கறத 8வது வசனம் சொல்லிட்டு புறஜாதியாருக்கு மட்டும் 4 வசனம் சொல்ல போறார். நேத்து 9வது வசனத்துல என்ன பார்த்தோம்? 18வது சங்கீதத்திலிருந்து தாவீது ராஜா பாடின பாடலை சொல்லி எப்படி புறஜாதியாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய அனாதி தீர்மானம் என்பதை சொன்னவரு இப்ப இன்னொரு வசனத்தை எடுத்து சொல்றாரு. இந்த வசனம் எங்க எடுத்து சொல்றாரு? மோசே சொன்னதுல இருந்து சொல்றாரு. ஏன்னா மோசே பாடின பாடல் தி சாங் ஆஃப் மோசஸ் என்று சொல்லக்கூடியது உபாகமம் 32வது அதிகாரத்துல இருக்கு. அதுல 43வது வசனத்தை எடுத்து இங்க சொல்றாரு. அதாவது எவ்வளவு அழகா நேர்த்தியா வேத வசனம் ஒரு வசனத்தின் மேல வசனத்தை சொல்லி இது என்னோட திட்டம் இல்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பவுல் வந்து அவரு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்துட்டாரு, அது பாலின் காஸ்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பவுலுடைய சுவிசேஷம் பால் அதை சொல்லல, இது என்னோட ஐடியா இல்ல, இது என்னுடைய கர்த்தத்துவம் இல்ல, இது வேலை யாரோட ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவும் இல்ல. இது யாரோட ஐடியா? இது வந்து தேவனுடைய திட்டம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 9வது வசனம் சங்கீதம் 18ல இருந்து எடுத்து சொல்றாரு, 10வது வசனம் உபாகமம் 32ல இருந்து எடுத்து சொல்றாரு, அடுத்து 11வது வசனம் 117வது சங்கீதத்துல, 12வது வசனம் ஏசாயா 11ல இருந்து எடுத்து சொல்லுவாரு. அப்ப என்னன்னா அவர் வேத வசனத்தின் மேல் வேத வசனத்தை சொல்லி இது தேவனுடைய திட்டம், தேவன் ஆதியிலிருந்தே திட்டம் வைத்திருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. மேலும் என்ன களி கூறுங்கள், இது ஒரு அழைப்பு இல்ல, இது என்னன்னா ஒரு கட்டளை. ஏன்னா இது களி கூறுங்கள்ங்கிறது நீங்க ஆராதிப்பது இல்ல, ஒரு கொண்டாடுவது இல்ல, சந்தோஷமா இது ஒரு ஒரு சந்தோஷமா பண்ணக்கூடியது. ஏன்னா 67வது சங்கீதம் 4வது வசனம் சொன்னாரு, தேசங்களை களி கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா 12வது அதிகாரம் 4ல இருந்து 6 வரை உள்ள வசனங்கள் என்ன பார்க்கிறோம்? தேசங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்று சொல்லக்கூடியதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன ஒரு என்ன களி கூறுங்கள், ஒரு நல்ல நியூஸ், ஒரு சுவிசேஷம் பறந்திருக்கு என்று சொல்லக்கூடியதாக. புறஜாதிகளே அதாவது புறஜாதிகள் இப்படி கர்த்தருடைய சந்தோஷத்துல, அதாவது அவங்க யாரு? இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அவங்க தூரத்துல இருந்து பார்த்தாங்க, இஸ்ரவேலுடைய சந்தோஷத்தை பார்த்தாங்க. இப்ப என்ன சொல்றாரு? நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க. நீங்க வெளியே இருந்து பாக்குறது இல்ல, நீங்களும் உள்ள சேர்ந்து கொள்ளுங்க. ஏசாயா 49:6 என்ன? ரட்சிப்பு பூமியின் கடையாந்திரம் மட்டும் போகக்கூடியதாக. மல்கியா தீர்க்கதரிசி 1:11 என்ன? கர்த்தருடைய தேவனுடைய நாமம் எல்லா தேசங்களுக்கும் மத்தியில பெருமை இருக்கக்கூடியதாக. இதனுடைய நிறைவேற்றத்தை எங்க பார்ப்போம்? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-10 பார்க்கிறோம். சகல கோத்திரத்தாரும் சகல பாசைக்காரரும் சகல மக்களும் சேர்ந்து என்ன ஜனங்களுடைய சேர்ந்து களி கூறக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன் பவுல் உபாகமம் 32வது அதிகாரம் சொல்றாருன்னா, இது மோசேயால எழுதப்பட்ட பழைய ஒரு காரியம். இது எல்லாருக்கும் என்ன யூத மக்கள் அனைவர்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க என்ன சொல்ல விரும்புறாருன்னா, யூதர்களுக்கு இந்த புறஜாதி மக்கள் உள்ள சேர்த்து கொள்வதுங்கிறது புதிய ஏற்பாட்டு காரியம் இல்ல. இது மோசேயினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. மோசே சொன்ன காரியம் இங்க நிறைவேறுகிறது. அப்ப கர்த்தருடைய அனாதி தீர்மானம் எப்பன்னா, எல்லாமே சேர்ந்து ஒரு குடும்பமாக ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப ரோமாபுரி சபையில யூதர்கள் புறஜாதி மக்கள் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு. சரியா? இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம தமிழ் பேசுறோம், நம்ம தமிழ் மக்களை ஆராதிக்கிறோம். இப்ப நமக்குள்ள பிரிவினை இருக்கலாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் சபைகளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எல்லாம் ஒண்ணு ஜாதி அடிப்படையில பிரிவினை வரக்கூடியது, இல்ல இந்த ஊரினுடைய அடிப்படையில வரக்கூடியது. எப்படிங்க? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் தேவன் நம்மளை கொண்டு சேர்த்து இருக்கிறாரு. வேத வசனம் சொல்லுகிறது எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையா கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி.
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க ஒரு நிமிஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் எடுத்து 9, 10வது வசனங்கள் நீங்க வாசிங்க. அங்க ஒருவராலும் எண்ணக்கூடாதபடிக்கு சகல கோத்திரத்தார், சகல பாசைக்காரர், சகல மக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க சிங்காசனத்திற்கு முன்பாக அவரை ஆராதிக்கக்கூடிய காரியம். எனக்கு அருமையான சகோதரனே, நீங்க இருக்கிற சபையில யாரு மேலேயாவது உங்களுக்கு ஒரு பிரிவினையோ இல்ல எந்த ஒரு காரியமா இருந்தா இன்றைக்கு அதெல்லாம் விட்டு ஒரே சபையாக, ஒரே குடும்பமாக நாங்க எல்லாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய அநாதி தீர்மானம், நாங்க எல்லாம் ஒரே ஏகோபித்தவர்களாய் உம்மை ஆராதித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ ஒரு குடும்பமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.